கற்பனை செய்யாத விஷயங்கள். மோடிக்கு ஷாக் தரப்போகும் 4 மாநிலங்கள். வாங்க அது என்ன தகவல்கள்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ராஜஸ்தானில் பேசிய மோடி அவர்கள் நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் சொன்னார். ராஜஸ்தானில் பேசிய மோடி நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னார்கள். இஸ்லாமியர்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். இதனால் இந்துக்களின் சொத்துக்கள் போகிறது. இந்துக்களின் பணத்தை எடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் நினைக்கிறது. அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னார்கள். இதன் பொருள் அவர்கள் இந்த செல்வத்தை அதிக குழந்தைகள் பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை ஊடுருவலுக்கு தரப் போகிறார்களா? இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள். பெண்கள் வைத்திருக்கும் தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம் என காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது. மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு செல்வத்தில் முதல் உரிமை உண்டு என்று கூறியது. இதைத்தான் நகர்ப்புற நக்சல் சிந்தனை என என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் மங்களத்தையும் விட்டு வைக்க கூடாது என்று பிரதமர் மோடி அவர்கள் கடுமையாக பேசியிருக்கிறார். மோடியின் இந்த பேச்சுக்கு தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றில் பேட்டியளித்த போது அதில் எனக்கு வந்த தகவலின்படி மாநில அரசுகள் மோடி மீது ஆக்ஷன் எடுக்க உள்ளன. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், பஞ்சாப் உள்ளிட்ட மாநில அரசுகள் மோடி மீது எஃப்ஐஆர் பதிய உள்ளதாக வாய்ப்புகள் தெரிகிறது. அப்படியெல்லாம் நடந்தால் அது அவலம். உதயநிதி ஸ்டாலின் மீது நாடு முழுக்க கேஸ் போட்டார்கள். அப்படித்தான் இதுவும் பிரதமர் மீது மாநில அரசு கேஸ் போடும் நிலை உள்ளது. அந்த அளவிற்கு மோசமான நிலை ஏற்பட்டு உள்ளது. மோடி செய்தது பெரிய தவறு. அவர் செய்தது கிரிமினல் குற்றம். அதை பிரதமர் மோடியே செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் பேசிய பலர் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டு உள்ளது. எனக்கு வந்த தகவல் இதுதான். மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், பஞ்சாப் உள்ளிட்ட மாநில அரசுகள் மோடி மீது எஃப்ஐஆர் பதிவு உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அப்படி செய்தால் என்ன ஆகும் என்று தெரியுமா? குஜராத்தில் மோடி 2000களில் செய்த அதே அரசியலை இப்போது செய்கிறார். உலகில் பல நாடுகள் மோடியின் பேச்சால் அதிர்ச்சி அடைந்துள்ளன. காமன்வெல்த் நாடுகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன. ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, அமெரிக்கா போன்றவை அதிர்ச்சி அடைந்து வருகின்றன. இந்தியாவிற்கு இதெல்லாம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். மோடிக்கு இது மிகப்பெரிய ஆபத்தாகவும் மாறும். இந்தியாவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் நிலையில் அவர் தள்ளி இருக்கிறார். தேர்தல் நேரத்தில் மோடி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தால் அது மோடிவுக்கு பாசிட்டிவாகும் வாய்ப்புகளும் உள்ளன. இதை வைத்தே சென்டிமெண்ட் தேட கூட பார்ப்பார். தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளவே மோடி நினைப்பார். அதனால் அவர் மீது இதுவரை ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கின்றனர். அவர் சும்மாவே நீலிக்கண்ணீர் நடிப்பார். இதில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். நீங்கள் கற்பனையே செய்யாத விஷயங்கள் இனி நடக்கும் என்பதே கணிப்பு. பழைய மோடிக்கும் இப்போது பேசும் மோடியின் பேச்சை பார்த்தாலே அதிர்ச்சியாக இருக்கும். தேர்தல் வெற்றிக்காக மோடி எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதே தெரிகிறது என பத்திரிகையாளர் ஒருவர் பிரபல யூடியூப் சேனலில் ஒன்று பேசிய வார்த்தைகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு குண்டுசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.